செவ்வாய்க்கு மற்ற பங்கு சுற்றுறது கேள்விப்பட்டா மற்ற பங்கு சுற்றுல வளமையா பூமி எந்த பங்கு சுத்துது கிழக்கு மேற்கா மேற்கு இருக்கா கிழக்கு மேற்கா சுத்துது எல்லா கிரகங்களுமே ஒரே மாதிரி சுத்து ஒரே திசை சூரியனும் அதே மாதிரி வலம் வர மாதிரி எல்லா கிரகங்களும் அதே மாதிரி சுத்தி கொண்டு நன்மையில சில தகவல்கள் வந்து எப்படி செவ்வாய் கிரகம் தன்னோட சுத்துதே அதை நிப்பாட்டி கொண்டு மற்ற பக்கத்துக்கு சுத்த தொடங்கிடும் மற்ற பக்கத்துக்கு சுத்த தொடங்கி விட்டதா ஒரு தகவல் மற்ற பக்கத்தை சுத்தினதா நினைச்ச உடனே எங்களுக்கு டக்கு நீமானம் கூடுது எப்படி செவ்வாய் கிரகம் மற்ற பக்கம் சுத்தினா பூமி சுத்துறது வெளியே பூமி மற்ற பக்கம் சுத்தினா என்ன நடக்கும் சூரியன் மேற்கில் ஒலிக்கும் சூரியன் மேற்கில் ஒலிக்கும் சரி வரும் ஈமான் அதிகரிக்கும் என்ன ஈமான் அதிகரிக்கிற அதே விட பயம் ஒன்று வந்துச்சாங்க எப்ப நடக்கும் இப்ப இந்த தகவலை சொல்றாரு செவ்வாயும் பூமியும் எப்ப ஒரே நேர்கோட்டில் வரணுமோ அப்ப பூமி மறுபக்கம் சுத்தணும் உடனே போய் தேடி பார்த்த இன்டர்நெட்ல எவ்வளவு காலத்துக்கு செவ்வாய் பூமி நேர்கோட்டில் வாழணும் எவ்வளவு காலத்துக்கு வாழ தெரியுமா every 2 years செவ்வாய் பூமி நேர்கோட்டில் வருது இப்ப இந்த போன டிசம்பர்ல செவ்வாய் மற்ற பக்கம் சுத்த தொடங்கினோம் இப்ப நேர்கோட்டில் வந்தால் இன்னும் 2 years வரும் இன்னும் 2 years நடக்கும் உலகமல்ல தகவலின் படி அப்ப இதை பற்றி தேடி பார்க்கணும் ஏன்னா பப்ளிக் ஸ்பீச்ல இவர் அழகா சொன்னா நாங்கள் பார்க்கணும் ஏன்னா என்ன ஆதாரங்கள் என்ன பார்க்கணுமே தேடி பார்த்தோம் ஏன் அப்படி ரீதியில் பார்த்தால் இதான் காரணம் இது நான் நாசாவோட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன் அந்த மோஷனுக்கு பேர் அந்த அசைவுக்கு பேர் ரெட்ரோகிரேட் மோஷன் உண்மையில செவ்வாய்க்கு தான் இன்னும் சுத்தின மாதிரி இருந்திருக்குதான் இது பூமியை செவ்வாயை படம் பிடிச்சு காட்டுறாங்க படம் என்ன ஒரு அனிமேஷன் நடந்துருக்கணும் நல்லா பாருங்க நீளமா இருக்கிறது பூமி சிவப்பா இருக்கிறது செவ்வாய் இப்படி இந்த இடத்துக்கு வார டைம்ல பூமி அடிக்கிறாங்க செவ்வாய் விளங்குறது எப்படி அடுத்த ஸ்டெப் வரும் பொழுது செவ்வாய் அங்க மாறி இப்ப பூமி அடுத்த வரும் பொழுது அங்க மாறி அடுத்த ஸ்டெப்புக்கு வரும் பொழுது செவ்வாய் பின்னுக்கு போன மாதிரி பார்த்தா எதை போலா 2 வாகனம் பக்கத்தை வளர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது ஒரே ஸ்பீட்ல ஒரு ஸ்பீட்ல வந்து இன்னொரு ஸ்பீட்ல இந்த வாகனம் உங்களோட வாகனத்தை ஓவர்டேக் பண்ணது ஓவர்டேக் பண்ண டைமுக்கு இந்த வாகனம் நீண்ட வாகனம் தெரியும் ஓவர்டேக் பண்ண அந்த செகண்ட்ல நீங்க வாகனத்தை பாருங்க நீங்க ஓவர்டேக் பண்ணிக்கணும் இந்த வாகனத்தை பாருங்க இந்த வாகனம் உங்களோட வாகனம் இந்த வாகனம் பேசிக்கொண்டு நீங்க இதை ஓவர்டேக் பண்ண டைம் பாருங்க ஒரு வாகனம் நின்று பின்னு பேசி முன்னுக்கு போற மாதிரி நீங்க ஓவர்டேக் பண்ண டைமுக்கு பின்னுக்கு ஆகி முன்னுக்கு வர மாதிரி வளமையாக நான் வாகனத்தை போக நல்ல பின்னுக்கு ஒரு மாதிரி இப்ப நான் சொல்ல ஓட்டுற 2 வாகனம் பேசி கொண்டிருக்குது ஒரு வாகனம் ஓவர்டேக் பண்ண டைம் மற்ற வாகனங்களுக்கு நிக்கிற மாதிரியும் பின்னுக்கார மாதிரியும் பின்னுக்காக மாதிரி விளங்குறதே தவிர பின்னுக்காக இதெல்லாம் வந்து படம் பிடிச்சிக்கிறாங்க 2009 10ஆம் மாசம் நடந்தது எப்படி 12ஆம் மாசம் நடந்தது எப்படி இந்த வரைக்கும் நடந்தது 2010 5 15ஆம் தேதி வரைக்கும் நடந்ததெல்லாம் படம் பிடிச்சி காட்டிக்கலாம் இதுதான் நடந்தது இல்லாம செவ்வாய் பின்னுக்கு சுத்தல ஒரு மாய தோற்றம் மட்டும்தான் நடந்தது செவ்வாய் சம்பந்தப்படத்துல சொல்றது ஏன்னா நிறைய பேர் அதுக்கு பயந்து கொண்டு வரல சும்மா பயந்து கொண்டு